முளைப்பாரியா? சரி, நாங்கெல்லாம் எங்க ஊர்ல முளைன்னு சொல்லுவோம். முளைப்பாரி இது போன நாள் 3வது நாளையில முண்டிக்கிட்டு வந்துருவா. அதாவது விதைத்தவன் உறங்குவான், ஆமா, விதைகள் உறங்குவதில்லை. ஆமா, ஆகையினால அந்த 8 நாளுக்குள்ள கட்டுக்கோப்பா இருந்து முளைப்பாரி வளர்க்கான்னு சொன்னா சும்மா எப்படி தெய்வத்தோட பக்தியும் சக்தியும் முக்கியம். உரி விடுதா இல்லையா? எப்படினாலும் மலைப்பாரி வளர்ந்தா உரி விட்டுருவா தெரியுமா? எனக்கு மலைப்பாரி வளர்க்கறதுக்கு பயிர் இதுகளை போடணுமா? ஆமா, பயிர் எல்லாம் போடணும். அதனால சரி, பட்டி வரி பால்பாடு வாங்கி நீங்க எந்த இடம் போனாலும் தங்க முகமாகி நீங்க செய்கின்ற தொழில் சியாமலாவும் பெற்று உங்க வீட்டு வாசல மூதேவி அன்றோடி சீதேவி நின்றனங்க. அண்ணும் பகல ஆண்டவன் திருவடிகளையும் பற்றி வாழ்க வளர என்று வரமளித்தார் ஆதீஸ்வரநாதர். நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டு வந்த மகேஷ் அவர்களும் ஆமா என்ன 2 நாட்டாமை ஆமா, இன்னொரு நாட்டாம கேரிக்குட்டி தானே? ஆமா, குட்டி பேரியா மேரிக்குட்டி அவர்களும் எல்லாருமே சேர்ந்து ஆமா ஆனைவோல் தழுத்த அருவோல் வேரூன்றி முயங்கில்வோல் வண்ண வைத்து முசியாமல் வாழ வேண்டும். மக்களை பெற்று மதிப்போடு வாழ வேண்டும். இங்கே பிள்ளைகளை பெற்று பெருமையாய் வாழ வேண்டும். சீரும் சிறப்பும் பெற்று செல்வமாய் வாழ வேண்டும். 16 செல்வங்களையும் பெற்று பெரும்பாலும் வாழ வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று நலமுடன். ஓம் சக்தி, பராசக்தி, ஆதிசக்தி, அம்மன் சக்தி. நன்றி. ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க வளமுடன் என்று நலமுடன். வந்தே மாதரம்.